الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சிந்தையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாவர்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் வந்தித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எங்களை எல்லாம் படைத்து எங்களுக்கெல்லாம் தேவையான புத்திமதிகளை எல்லாம் சொல்லி எங்களை நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களாக மௌத்தாக்கி நல்ல நிலையில் சொர்க்கத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான அனைத்தையுமே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இதுல எதுவுமே விடுபடவில்லை. ஒரு மனிதனுக்கு பல வகையான ஆசைகள் இருக்கிறது, இயல்புகள் இருக்கிறது, அனைத்துக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. கோபம் கொள்ளாதே என்று மார்க்கம் சொல்ல இல்லை, கோபத்தை எப்படி நிர்வாகம் செய்வது என்று மார்க்கம் சொல்லியிருக்கு. இந்த கோபத்தை அல்லாஹ் வச்சு படைச்சிட்டு கோபம் கொள்ளாதே என்று சொல்ல முடியாது. கோபத்தை வச்சு இந்த பொடியில இந்த எமோஷனல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு கோபம் என்ற ஒன்றை வச்சிருக்கிறான். வச்சுட்டு சொல்றான், நீ கோபத்தை நிர்வாகம் செஞ்சுக்கோ. உனக்கு கோபம் வந்தாலும் உன் வாய் உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். உனக்கு கோபம் வரும், ஆனா அதனுடைய ரியாக்ஷன்ஸ், அதனுடைய எதிரொலிகள் மார்க்கத்தில் இருக்கணும். மார்க்கத்துக்கு வெளியே வைக்கிறப்ப கோபம் கொள்ள ஏனும். 3 நாளைக்கு மேல கோபம் இல்லை. 3 நாளைக்கு மேலேயும் ஒருத்தர் கோபிச்சு கொண்டிருப்பார்ன்றதா அதுக்கு பேர் கோபம் அல்ல, அதுக்கு பேர் பிடிவாதம். இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டு இருக்கு. இயற்கையாக எங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அழகுபடுத்தி இருக்கு. கோபம் வந்துச்சுன்னா உங்களோட கோபத்துல நீங்க மனைவியை பார்த்து உனக்கு டிவோர்ஸ் தந்துட்டேன் என்று சொன்னா அது டிவோர்ஸ் ஆகிக்கிறதுல விளையாடவான யாரும். மார்க்க எல்லாத்துக்கும் ஒரு கோபம் வந்தா அந்த கோபத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் இதை சொல்லி தந்திருக்கு. குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தாகிட்டார், அல்லாஹ் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை நசீபாக்குவாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தானா கவலை வரத்தான் செய்யும், கவலை வரத்தான் செய்யும். ஆனா மார்க்கம் சொல்ல இல்லை, நீங்க கவாக்கதிர நம்புறீங்க, அல்லாஹ் வெச்சபடிதான் எல்லாம் நடக்கும் என்ற விசுவாசம் கொண்டிருக்கிறீங்க, எனவே கவலைப்பட வானம் என்று சொல்லுங்க. கவலைப்படையிலும் கண்கள் கண்ணீரை கொட்டும், உள்ளம் கவலைப்படுகிறது. ஆனா வாயால ஒரு நாளும் ஈமானுக்கு முரணான வார்த்தையை பேச மாட்டோம். ஏன் அல்லாஹ் இப்படி சோதிக்கிறார்? அல்லாஹ்வுக்கு சோதிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகிட்டாங்க. எப்படி இருக்கு ஒரு மாப்பக்கு ஒரு புள்ள மௌத்தானா? அந்த நேரத்தில் மாப்பக்கு வயசு கிட்டத்தட்ட 59 வயசு. ஒரு புள்ள கிடைச்சிருக்குது இப்ராஹிம். ஹஜ்ரத் இப்ராஹிம் பேரை வச்சாங்க, அப்பட பேரை புள்ளைக்கு வச்சாங்க. அந்த புள்ள மௌத்தாகிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அன்த யா ரசூலுல்லாஹ்,
நீங்களும் அழுகிறீங்க. நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர்கள் கவானதிர பற்றி, ஹயாத்து மௌத்து எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கும், அல்லாஹ் வெச்சப்படி நடக்கும் என்று நீங்க தானே சொன்னீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மை அப்படித்தான். வல் கல்பு யஹ்ஸன், உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீரை கொட்டுது. ஆனா இந்த வாயால அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய, அல்லாஹ் அதிருப்தி அடையக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேசுவாங்க. அல்லாஹ் வெச்சப்படி நடக்கும். 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிப்பது ஹராம். கணவனுக்காக வேண்டி மனைவி 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்பாள். கணவனுக்காக வேண்டி மனைவிக்கு மட்டும்தான் 4 மாசம் 10 நாள். 4 அஷ்ஹுரின் வ 10 அய்யாம் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்குது. அவன் மட்டும் 4 மாசம் 10 நாள் அனுபவிக்கணும் துக்கம். மற்றவங்க எல்லாருக்கும் துக்கம் என்பது 3 நாள் தான். 3 நாளைக்கு போற ஒரு மையத்தூட்டுக்கு யாராவது போறா, மையத்தூட்டுக்கு போறேன் என்று சொல்லிட்டு போக கூடாது. அங்க இருக்கிறவங்களை சந்திக்க போறேன், விசிட் பண்ண போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்துட்டு வர போறேன், மையத்தூடில 3 நாளைக்கு போறேன். சுப்ஹானல்லாஹ். எங்களோட மார்க்கத்தை பொறுத்தவரையில எல்லாத்துக்கும் வழிகாட்டு இருக்கு. அதுல காட்டப்பட்ட ஒரு மிக முக்கியமான வழிதான் எங்களோட நண்பர்கள் கூட்டாளிதான் இப்படி இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் கூட்டாளி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கூட்டாளி. மிக அன்பாக சொல்றேன், மார்க்கம் இஸ்லாம் உங்களோட நண்பர்கள், உங்களோட கூட்டாளி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருந்தா அவங்களுக்கு நல்லது கிடைக்கும், அவங்க எப்படி இருந்தா அவங்களோட வாழ்க்கை என்ன போய்விடும். நண்பர்களால வாழ்க்கை உருவான வரலாறு இருக்குது, நண்பர்களால வாழ்க்கை இல்லாம வரலாறு இருக்குது. இதற்கு நீங்க வெளியே போய் படிக்க தேவையில்லை, எங்களுக்குள்ளே பார்க்க, எங்களோட சர்க்கிள்லே பார்க்க, நாங்க இருக்கிற ஊர்லே பார்க்க, நண்பர்களோட சேர்ந்து மாஷா அல்லாஹ் நல்லவர்களான வரலாறு இருக்குது. மோசமான நண்பர்களோட சேர்ந்து இனி இல்லை என்று சொல்லி நாசமாகி போன, அழிந்து போன, அப்படி இல்லாமல் போனவங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களை சொல்வது, நண்பர்கள் எப்படி இருக்கணும் என்றதை பற்றி முதல் இஸ்லாம் அழகாக சொல்லித்தது. முதலாவது ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தில் எதை செஞ்சாலும் ஒரு துனியாவுடைய லாபம் இருக்கும். சுருத்தில் வாக்கையா ஓடினா குடும்பத்தில் வரவை இல்லாம போகும்ன்ற ஹதீஸ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நாங்க எங்களோட வாப்ப நல்லா பார்த்து கொண்டா உலகத்துல நாங்க வயசாகி ஆகத்துக்கு போறோம், எங்களோட வாப்ப எங்களை பார்த்துக்கணும். உலகத்துல எதை செஞ்சாலும் உலகத்தில் அதுக்கு ஒரு லாபம் இருக்குது. ஆனா நாங்க எங்களோட உமா அப்பா எதுக்கு தெரியுமா பார்க்கணும், எங்களோட புள்ள எங்களை பார்க்கணும்னு பார்க்கவாங்க. எங்களோட புள்ள எங்களை பார்க்கணும்னு பார்ப்போம். எங்களோட புள்ள என்ன பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, அது எந்த புள்ளக்குரிய விடியம், எனக்குரிய விடியம் அல்ல. ஆனா ஏண்ட உமா அப்பாவை நான் பார்க்கிறது ஏண்ட கடமை. சோத்தம் வாக்கையா ஓதினா வீட்டுல வறுமை இல்லாமல் போய் வசதி வருமன்றதுக்காக வேண்டி சோத்தம் வாக்கையாவோட வானம். சோத்தம் வாக்கையாக ஓதுங்கோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஓதுவேன். வறுமை வரலாம், வறுமை இல்லாம போகலாம், வசதி வரலாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அதுக்காக வேண்டியதை செய்யவாங்க. நான் அதே மாதிரி சொல்றேன், சில நண்பர்கள் இருக்கு தெரியுமா, இருக்கணும் உலக ஆதாயங்களுக்காக வேண்டி நண்பர்களை புறக்கவா. உலகத்தில முன்னேறலாம், உலகத்தில் ஒரு கூட்டாளி வேணும், உலகத்தில் ஒரு முசுப்புக்கு ஒரு ஆள் வேணும், இதற்கான கூட்டாளி நண்பர்கள் வேறு எதுக்கு தெரியுமா, நானும் அவரும் சேர்ந்து உள்ளாக சொர்க்கம் வைக்கிறோம். நாங்க 2 பேரும் சொர்க்கம் போவோம். உலகத்தில் சுப்ஹானல்லாஹ் நண்பர்கள் இருக்கும் பொழுது பல வகையான லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபம் அல்லாஹ் எனக்கு தந்தது, எனக்கு தாரது. ஆனா அதற்காக வேண்டிய நண்பர்கள் அல்ல. சில உலமாக்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் 3 வகையாக இருப்பாங்க. சில நட்பு இருக்கும், சில நண்பர்கள் இருப்பாங்க சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை, அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நேசித்திருப்பாங்க, அவங்க உங்களுக்காக வேண்டி எதையும் செய்வாங்க, உங்களோட இருப்பாங்க, உங்களோட கரைப்பாங்க, நீங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய தேவையில்லை.
சில மரங்கள் இருக்குது, தண்ணி ஊற்ற தேவையில்லை, உரம் போட தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அந்த மரம் உழைத்து அப்படியே சுகானம்தான், அந்த மரம் அப்படியே வளரும். அது வளர்ந்து உங்களுக்கு நிழல் தரும், உங்களை காக்கும், உங்களை பாதுகாக்கும். அந்த மரம் இருக்கிறது தான் மழை பெய்யறதுக்கு காரணமாக இருக்கும். அந்த மரத்துக்கு நீங்க ஒன்றுமே செய்யல. அந்த மரம் என்ன செய்யும்னா அது வானாக வளர்ந்து பெருத்து அதாகவே பெருத்து உங்களுக்கு நிழல் தருது. இப்படிப்பட்ட சில கூட்டாளிகளும் இருக்கிறாங்க. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எவ்வளவு நேசிக்கிறாங்க. இன்னும் ஒரு வகையான கூட்டாளிகள் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி போற போட்டு, ஆரம்பத்துல கொஞ்சம் செலவழித்து, ஆரம்பத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அவங்கள கொஞ்சம் வளர்த்துடணும். இந்த கூட்டாளின்றத நீங்க அவருக்கு விளங்க வச்சோடும், அவரும் விளங்கோடும். உதாரணமா எங்களுடைய வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் மாதிரி கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும் தான் நீங்க அதுக்கு எல்லாம் போடணும், அதுக்கு சப்பாயம் செய்யணும், அதை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்படி சில கூட்டாளிகள் இருப்பாங்க. ஆரம்பத்தில் இவருடைய ஒரு கூட்டாளித்தனத்தை வச்சுக்கிறோம், இவரே கூட்டாளி ஆகணும். சுகானம்தான். அதுக்கு நாங்க ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம், ஏதோ கைமாறு செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு அடிப்படையில் அவருடைய சேர்ந்திருப்போம். சுகானம்தான். மூணாவது ஒரு வகையான கூட்டாளிகள் இருக்கிறாங்க. வாழ்க்கை பூராக செலவழித்துக் கொண்டே இருக்கணும். எங்களுடைய வீட்டில் இருக்கிற பூமரம் மாதிரி அதை பேர் சொல்லி நாங்க செலவழிச்சாத்தான் அதை எங்களுக்கு பூ தரும், நாங்க செலவழிச்சாத்தான் அதை நிர்வாகம் செஞ்சாத்தான் அது அழகாக இருக்கும். இது காதாகும். அப்படிப்பட்ட சில கூட்டாளிமார்கள் இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று செய்யணும், எனக்கு அவர்கிட்ட லாபம் ஒன்று இல்லைன்னா கூட்டாளித்தனத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, கூட்டாளித்தனம் இல்லாமல் போயிட்டோம். அப்படிப்பட்ட கூட்டாளிமார்கள் இருக்கிறாங்க. எனவே நான் என்ன சொல்ல வாரேன், குர்ஆன் என்ன சொல்லிமா சொல்லுது, நீங்க தயவு செஞ்சு கூட்டாளித்தனத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யணும். யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக. ஒரு எங்க லைஃப் எப்படி சொன்னா, உங்களுக்கு ஒருத்தர் போன் அடிச்சாங்க, எனக்கு ஒருத்தர் போன் அடிச்சாங்க, அதுக்கு நான் ஒருத்தர் போன் அடிச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி, சோமா இருக்கிறீங்களா, பிள்ளைகள் சோமா இருக்கிறாங்களா, என்ன விடயம் என்று கேட்டுட்டா, இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. ஏன் கோல் அடிச்சீங்க, எதுக்கு கோல் அடிச்சீங்க? சொன்ன செய்தி கேட்கறதுக்கு ஒருத்தர் கோல் அடிச்சு பேசுற கலாச்சாரம் எங்களுக்கு இல்ல. இதுக்கு தன்னோட சொன்ன செய்தி கேட்கறதுக்கும் உங்களோட துவாவை பெற்றுக்கொள்றதுக்கும் நான் ஒன்ன நேசிக்கிறேன், ஒன்ன விரும்புகிறேன், அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நான் கோல் அடிச்சேன் என்று சொன்னா இந்த சனவாத உலகத்தில் அதை நம்புறதுக்கு யாருமே இல்லை, நம்புறதுக்கு யாருமே இல்லை. ஏன் கோல் அடிச்சீங்க? ஒருத்தனை வீட்டுக்கு போன ஏன் வந்தீங்க? அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை விரும்புகிறேன், அதுக்குத்தான் வந்தனப்பா. அது நம்பேலாத அளவுக்கு சடவாதம் எங்களை நினைத்து விட்டது, மெட்டீரியலிஸ்டம் எங்களை நினைத்து விட்டது. ஹதீஸ்ல வந்திருக்குது, புகாரி முஸ்லிம்ல. சுப்ஹானல்லாஹ். இந்த காலத்துல பிரயாணம் என்பது ரொம்ப லேசி. எங்க வேணும் என்றாலும் உலகத்துல 24 மணித்தியாலத்துக்குள்ள போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துல எந்த ஈஸ்டுக்கு வேணுமா, நோர்த்துக்கு வேணுமா, எங்க வேணும் என்றாலும் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீச் ஆகலாம். உலகம் அப்படி லேசா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் போறதுக்கு 15-16 நாள் தேவைப்பட்டது. அன்றைக்கு நாள் கஷ்டம், அன்றைக்கு நாள் கஷ்டம். டே பை டே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன செய்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கூட, டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் இருக்குது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புகாரில் ஹதீஸ் வந்திருக்கிறது. இன்ன ரஜுலன் ஸார அஹன் லஹு ஃபி கரியத்தின், ஒரு சகோதரர் இன்னொரு அவருடைய நண்பரை அடுத்த ஊருக்கு போய் அவரை பார்த்துட்டு வருவோமே, அவரை மிச்ச நாள் காண இல்லை, அவரை சந்திச்சுட்டு வருவோமே என்று சொல்லி இவர் பயணம் வச்சு போனார். மக்கள்கிட்ட அதுக்கும் நேரம் இருந்துச்சு, மக்கள்கிட்ட அதுக்கும் நேரம் இருந்துச்சு. இந்த கம்மா எல்லாத்தையும் வந்து பறக்கத்தை எடுத்துட்டான். எல்லாம் இருக்குது, பறக்கத்தில்லை. இன்ன ரஜுலன் ஸார அஹன் லஹு ஃபி கரியா, அடுத்த ஊர்ல இன்னும் ஒரு ஊர்ல அவருடைய ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை சந்திக்க போனார். அவரை போகக்குள்ள
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்பினார். போய் இந்த மனிதர்கிட்ட கேட்டு வாங்க, எதுக்காக வேண்டி போறாங்க? நாங்க கேட்டது போல ஏன் கொலைச்சீங்க, ஏன் கலைச்சீங்க, ஏன் வந்தீங்க என்று நாங்க கேட்கிறது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்பி வைத்தான். ஃபஅர்ஸலல்லாஹு லஹு மலக்கன் அலா மத்ரஜி. அவர் போற வழியிலேயே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவரை சந்திக்க வைத்தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களை சந்திக்கிற எல்லாரும் மனிதர்கள் என்று நினைச்சவான சில சந்தர்ப்பங்கள் எங்களை சந்திக்கிறவங்க மலக்குமாராக இருக்கவும் வேண்டும். எங்களை செக் பண்றதுக்கோ மேலும் சலாம் சொல்றாரா, கடுகெடுத்து கொண்டு போறாரா, இவருடைய ஆட்டிடியூட், இவருடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது. எங்களுடைய வீட்டு கதவை வந்து தட்டுற பிச்சைக்காரன் நாங்க சொல்லலாம், அவர் பிச்சைக்காரனாக மட்டும் இருக்க ஒரு மலக்காக இருக்கவும் வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு உனக்கு தந்திருக்கிறேன், அவனுக்கு இவ்வளவு தந்திருக்கிறேன், உன்னிடத்துல கொடை கொடுக்கிற வழக்கம் இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பார்க்கிறதுக்கும் எங்களுடைய வீட்டு டோர் பெல்ல வந்து தட்டலாம் வழக்கமார்கள் மனிதனுடைய வேடத்துல. ஹதீஸ் அப்படி இருக்கிறது, ஹதீஸ் அப்படி இருக்கிறது. எங்களை கடைக்கு வியாபாரம் செய்ய கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாரும் மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. சில கட்டங்கள்ல மலக்குமாரே வந்து அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய ஆட்டிடியூட், எங்களுடைய வியாபாரத்துல, பிசினஸ்ல எங்களுக்கு இருக்கிற பண்பாடு என்ன, அந்த மலக்கு வெளியே போகக்கூடிய மதுவா செஞ்சுட்டு போன என்ன ஆகிடும். நாங்க படித்திருக்கிறோம், புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்கிறது. மூணு பேருடைய வீட்டுக்கு மலக்குமார்கள் போய் ஹதியா பிச்சை கேட்ட சந்தர்ப்பத்தில், யாசகம் கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த 3 பேரும் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் நடந்து கொண்டதினால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதையும் புகாரில முஸ்லிம்ல நேரடியான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அதனால வாழ்க்கையில ஞாபகம், எங்களை சந்திக்கிற எல்லாரும் மனிதர்கள் அல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல மலக்குமார்களும் சந்திப்பார்கள், மலக்குமார்களும் சந்திப்பார்கள். நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபஅர்ஸலல்லாஹு லஹு மலக்கன் அலா மத்ரஜதி. அவருடைய வழிபாதையில ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நீ போய் கேட்டுட்டு பாரு எதற்காக வேண்டி இவர் போராடுன்னு சொல்லி. அவர் வந்தார். ஃபலம்மா அதாஹு பில் அலை. அவரிடத்துல வந்து கேட்டாரு, ஐன தூரி, எங்க வாப்பா நீங்க போறீங்க தங்க, நீங்க எங்க போறீங்க? கேட்டது மனிதர், யதார்த்தத்துல மலக்கு. அவர் சொன்னாரே, இன்னலி, எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிற, கூட்டாளி, ஒரு நண்பர், உரீது அகல்லி ஃபீ ஹாதிஹில் கரியா, இந்த ஊர்ல எனக்கு ஒரு விருப்பமான ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அந்த சகோதரரை சந்திக்க போறேன் என்று சொன்னார். அப்ப இவர் கேட்டாரு, அலக்க ஹாஜா அலக்க மின் நிஅமத்தின், அவரிடமிருந்து ஏதாவது ஒரு உலக ஆதாயம் இருக்கிறதா, ஏதாவது ஒன்றை நீங்க எடுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு போறீங்களா, அல்லது கொடுத்த கடனை வசூலிக்க போறீங்களா, அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ் ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு போறீங்களா, அல்லது அவருடைய கம்பெனியில் அவருடைய கடையில தொழில் கேட்டு போறீங்களா, அல்லது அவருடைய வீட்டில் ஒரு கவருக்குள் இருக்குது அந்த கவருக்குள்ளே உங்களோட மகனுக்கு பேச போறீங்களா? சுப்ஹானல்லாஹ். அவர் கேட்டாரு, உங்களுக்கு ஹல் அலைக்க மின் நிஅமத்தின், அவரிடமிருந்து ஏதாவது ஒரு அருள், ஏதாவது ஒரு உலக ஆதாயம், உலக பெருமிக்கு போறீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார் ஒரே ஒரு பதிலாக, லா கைர அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹ், அன்னி அஹ்பப்துஹு, நீங்க கேட்ட எந்த ஒரு உலக ஆதாயமும் என்னுடைய இந்த விசிட்டிங்ல, இந்த சந்திப்புல நோக்கமில்லை. நான் போறது அவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தேன், அவரை பார்த்துட்டு வரப்போறேன். இதுதான் நேசம், இதுதான் அன்பு, இதுதான் நட்பு, இதுதான் கூட்டாளித்தனம். அவர் தெரியுமா சொன்னார் அந்த மலக்கு, அவர் டிக்ளைன் பண்ணினாரு, ஃபஇன்னி ரசூலுல்லாஹி இலைக், நான் மனிதன் அல்ல, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதர், ஒரு மலக்கு. உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வரும்படியா அல்லாஹ் சொன்னான். எதுக்காக நீங்க போறீங்க தொழில்ட வாயாலே அல்லாஹ் கேட்க சொன்னான், அதுக்குத்தான் வந்தேன். நீங்க அதை சொன்னீங்க, அல்லாஹ் என்னிடத்தில் ஒரு செய்தி சொன்னான், உங்களுக்கு அந்த செய்தியை திரிக்கும்படியாக அதை நான் சொல்லுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்க எப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த சகோதரரை நீங்க நேசித்தீர்களோ அதே போல அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ்வும் உங்களை நேசித்திருப்பான்.
உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கின்றேன். நாங்க கேட்ட ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் படிக்கிற ஹதீஸ். சபஹத்துல் யுظில்லுஹும் அல்லாஹு யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. நாளை கியாமத்துடைய நாளையில எந்த நிழலும் இருக்க மாட்டாது, நிழல் இருக்க மாட்டாது. சூடு, மக்கள் நிழலை தேடி ஒதுங்குவார்கள், தேடுவார்கள், நிழல் இருக்க மாட்டாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேருக்கு மட்டும் நிழலில்லாத அந்த நாளையில நிழல் கொடுப்பார். அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி. அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்ட 2 நண்பர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் நிழல் கொடுப்பான். எனவே நண்பர்கள் என்பது ஒரு மிக முக்கியமான, பயணம் செஞ்சு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில கண்ட அனுபவம். சின்ன காலத்திலிருந்தே நல்ல நண்பர்களை புறக்கி வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. ஒரு காலம் வரும், எங்களோட சொந்த வீட்டுக்குள்ளேயே நாங்க 6வது விரலாக மாறி விடுவோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, உங்களோட வீட்டுக்கு நீங்க 6வது விரல். இருந்துட்டு போகட்டுமே, இருந்துட்டு போகட்டுமே. உங்கள்கிட்ட எதையுமே கேட்க மாட்டாங்க. உங்களுடைய இளைய மகனுடைய திருமணத்தை நீங்க முடிவு செய்ய மாட்டீங்க. பாப்பா தங்கச்சிக்கு கல்யாணம் பேசிட்டோம், ரெடியாக உங்க போறதுக்கு வாங்க. உங்களோட புள்ள ஒரு காலம் வரும், எங்கட வீட்டுக்கு நாங்க இருந்துட்டு போகட்டுமே, இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கட்டுமே. இவருக்கு இப்ப மஷூரா பண்ணேலாது, இவருடைய கலைச்சது போய் வேலை. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுதுங்க. அந்த காலகட்டத்தில் என்னுடைய பொழுதுபோக்குக்கும், என்னுடைய சுகம் விசாரிக்கிறதுக்கும், என்னுடைய பழமைகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு தெரியுமா? கூட்டாளிமார் மட்டும்தான், நண்பர்கள் மட்டும்தான். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அந்த நண்பர்களை 60 வயசுல தேடலாம். அந்த நட்பு 60 வயசுல ஒழிக்காது, அது சிறுசிலிருந்தே ஒழிக்கணும். பாடசாலை காலத்திலிருந்தே வரணும், யூனிவர்சிட்டி காலத்திலிருந்தே வரணும். நல்ல ஹன்சமாக இருக்கிற, நல்ல புத்துணர்வு, அதாவது நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிற காலத்திலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் ஆகணும். அப்பதான் எல்டர் ஏஜில, முதுமை பருவத்திலையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து, ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய கருத்து. சுப்ஹானல்லாஹ். அன்பு அல்லாஹ்வுக்காகவே, நட்பு அல்லாஹ்வுக்காகவே. வேற எதுக்குமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயை பத்தி 3 இடத்துல சொல்றான். நாய் 3 இடத்துல குர்ஆன்ல பேசப்பட்டு, நாங்க ஒருத்தருடைய கோவிச்சு கொண்டா, ஒருத்தருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறோம்னா நாய் என்று சொல்லி இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயை குர்ஆன்ல 3 இடத்துல சொல்றான். 2 நாய் இருக்கு குர்ஆன், 3 நாய். ஒரு நாய், அந்த நாய் என்ன நாய் தெரியுமா? படிச்ச நாய். என்ன நாய்? படிச்ச நாய். படிக்காத நாய்க்கும் படித்த நாய்க்கும் இடையே வித்தியாசம் இருக்கு குர்ஆன். எங்களுடைய கையிலிருந்து இறைச்சி பார்சல் ஒரு கோழி கீழே விழுந்துட்டு, ஒரு நாய் கவ்விக்கொண்டு வந்து அதை எங்கள்கிட்ட தந்தா அது நஜீஸ், எல்லாருக்கும் தெரியும். இந்த நாயினுடைய வாய் அதில் இருக்கிறது கிருமி, அது கூடாது, அது நஜீஸ், அது ஹராம், அது பாவிக்கிறாது. ஆனா பயிற்றுவிக்கப்பட்ட நாய், கற்றுக் கொடுக்கப்பட்ட நாய், அறிவு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நாய் வேட்டைக்கு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து தந்தா அது ஹலால். உலமாக்கள் இருக்கிறாங்க. சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நாய் கொண்டு வந்து தரக்கூடிய மாமிசம், கொண்டு வந்து தரக்கூடிய அந்த வேட்டையாடி கொண்டு வந்து தரக்கூடிய அந்த மிருகம் உங்களுக்கு ஹலால் என்று சொல்லி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, படித்த மனிதனுக்கும் படிக்காத மனிதனுக்கும் இடையில மட்டுமல்ல வித்தியாசம், படித்த
படித்த மிருகங்களுக்கு விளையிலையும் படிக்காத மிருகங்களுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எனவே கல்வியை கொண்டு, அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவார். இந்த ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அப்படி எல்லாரும் நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க, எங்களோட பிள்ளைகள் எல்லாம் யூனிவர்சிட்டி படிக்கிறாங்க, எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய பாடசாலைகள்ல படிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன், அவங்க எல்லாரும் படிக்கிறாங்க பரீட்சைக்காக. They are learning for their exams. அவங்க படிக்கிறாங்க எக்ஸாமுக்காக வேண்டி. நான் சொல்றேன் எல்லாருக்கும், எக்ஸாமுக்கு படிச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆக வேண்டும். படிங்க வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறோம், படிங்க வாழ்க்கைக்கு. எல்லாரும் படிக்கிறாங்க பரீட்சைக்கு, எக்ஸாம் படிக்கிறாங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில ஃபெயில், சமூக வாழ்க்கையில ஃபெயில். குடும்பத்தில் மனைவியோட வாழ முடியாது, கணவனை பராமரிக்க முடியாது. யூனிவர்சிட்டி கிராஜுவேட் என்றோம், ஓ லெவல் 9 ஏன்றோம், ஏ லெவல் பாஸ் என்றோம், எல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்குது. பரீட்சையில பாஸ் ஆகிட்டாங்க, வாழ்க்கையில ஃபெயிலான மக்கள் தான் கூட இல்லை. மிக இறக்கமாக சொல்கின்றேன், படி என்று சொன்னால் பரீட்சைக்காக வேண்டிய எக்ஸாமுக்கு மட்டுமல்ல படிக்கணும், வாழ்க்கைக்காக வேண்டி படிக்க. நான் எப்படி வாழணும், என் வாப்ப உப்பவன் நான் எப்படி பார்த்துக்கணும், என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும், என்ன நம்பி என்னோட வந்த என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி வாழ்க்கை கொடுக்கணும். இன்றைக்கு உங்களோட மனைவி உங்களுக்கு எப்படி இருக்கலாம், ஆனா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, அவன் முதலாவது அவங்கள்ட்ட வரக்குள்ள என்ன நம்பிக்கையோட வந்தாள், என்ன மன உறுதியோட வந்திருப்பாள். அந்த குடும்பம் உங்களுக்கு அந்த பிள்ளைய தூக்கி அவட கையில ஒப்படைக்கும் பொழுது அவங்களோட எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்திருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுவோம். வாழ்க்கையை முதலாவது படிப்போம். இன்னமொத்தரால் உருவாக்கி தரப்பட்ட சிலபஸம் படித்து பட்டதாரிகளாக மாறி வாழ்க்கையில் மேலான மக்கள் தான் கூட இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவு நிறைந்த ஒரு சமூகமாக மாற்றிருப்பார். இரண்டாவது ஒரு நாயை பற்றி குர்ஆன் சொல்லுது. அந்த நாய் தான் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய நாய். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய தினத்தில் ஓதப்படக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாயை பற்றி சொல்றார். அந்த நாய் என்ன நாய் தெரியுமா? ஒரு 7-8 வாலிபர்கள், ஒரு பெரிய ஒரு ஜமாத் அல்ல, ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் அல்ல, ஒரு ஊர்ல இருந்த கொஞ்சம் வாலிபர்கள் குர்ஆன்ல வந்திருக்கிறது. சில யூத் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறார். அவர்கள் ஒரு ஊர்ல வாழ்றாங்க. அந்த ஊர்ல இஸ்லாத்தை தீன பாதுகாத்து கொள்வது அவ்வளவு லேசான கர்மம் அல்ல, கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஊரை விட்டு இரவோடு இரவாக அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க. எங்கேயாவது போயிட்டுருவோம், இந்த ஊர்ல வாழ்ந்தா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தௌஹீத் ஏகத்துவம் படிக்கு ஏகத்துவவாதிகளாக வாழ முடியாது, இஸ்லாத்தில் வாழ முடியாது. இங்கிருந்தா ஷிர்க் செய்ய வேண்டி வரும், இங்கிருந்தா நாங்கள் இணை வைக்க வேண்டி வரும் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்து அவங்க வெளியாகிறாங்க. அவங்க வெளியாகக்குள்ள ஒரு நாயும் சேர்த்து அவர்களோடு போனது. அந்த பிரயாணத்துல ஒரு நாயும் அவங்களை பின்பற்றுது, ஃபாலோ பண்ணுது. ஒரு நாய், அந்த நாயை பற்றி சூரத்துல் கஹ்ஃப்ல 4 முறை சொல்றான், 4 முறை திருப்பி சொல்றான் அந்த நாயை பற்றி. وَكَلْبُهُمْ بَاسِطٌ ذِرَاعِهِ بِالْوَسِيدِ. அந்த வாலிபர்கள் போயிட்டு ஒரு குகைக்குள்ள போய் உள்ளுக்கிட்டாங்க. நாய் குகைக்குள்ள போகல. நாய் அந்த குகையுடைய வாசல்ல 2 கையையும் விரித்து வச்சு அந்த நாய் அப்படியே தூங்கிட்டு 300 வருஷம் அவங்க தூங்கினாங்க. அல்லாஹ் தூக்கமாக்கினான். وَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ بِالْكَهْفِ سِنِينَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாங்க அவருடைய காதுகளை செவிடாக்கி விட்டோம், அப்படியே தூங்கினாங்க. அதே மாதிரி அந்த நாயும் தூங்கியது. அந்த நாயினுடைய வரலாறு குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து பேசுகிறான். நாளை கியாமத்துடைய நாளையில அந்த மனிதர்களுடன் சேர்ந்து அந்த நாயும் சுவர்க்கத்துல வாழும். இது என்னது பாயிண்ட்?
இது படிக்க வேண்டிய பாடம். நல்லவர்களை சேர்ந்து வாழ்ந்த, நல்லவர்களோட சேர்ந்து இருந்த ஒரு நாய்க்கு சொர்க்கம் உண்டா? எங்களை கூட்டாளிமார் நல்ல மக்களாக இருந்தாங்க. யாரு? இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நல்லவர்களை உடன் இருந்த நான் மோசமானவன், நான் பாவி, எனக்கிட்ட தஹஜ்ஜத் இல்ல, எனக்கிட்ட மார்க்கம் இல்ல, மார்க்கம் குறைவு, விழுமியங்கள் குறைவு. ஆனா என்ற கூட்டாளிமாரெல்லாம் நல்லவர்கள். அவங்க தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்க, அவங்க குர்ஆன் ஓதக்கூடியவங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பண்புகள் நல்ல பண்பு. அந்த பண்பு எனக்கிட்ட இல்லை என்ற உணர்வோடு அந்த மக்களோடு நான் சேர்ந்து வாழ ஆரம்பித்தா அந்த பண்பு என்னிடத்துல தானாக வந்து சேரும் என்பதை இந்த குர்ஆனுடைய வரலாறு எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸீ. நபியே, நாயகமே, யாருக்கு சொல்லுகிறான்? சர்தார் ஆலம் தாஜுல் மதீனாவுக்கு சொல்லுகிறான். நபியே, நாயகமே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களுடன் நீங்களும் இருந்து கொள்ளுங்கள். நீங்களும் இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அது தேவை. உங்களுக்கு வஹி வருகிறது, என்ற நேரடி கண்காணிப்புல நீங்க இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஸீ. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்கள். எழும்பினது அல்ஹம்துலில்லாஹ், தூங்க கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. தூங்கி எழும்பிட்டோம், வெளிவாசலுக்கு போறோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னி அல்-அதா வ ஆஃபானி. சுப்ஹானல்லாஹ். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர். எனவே நல்ல நண்பர்களை பார்த்து கொண்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் என்பதை பார்க்க கூட்டாளி யாரு? நான் இவரோட எதுக்கு பழகிறேன்? அல்லாஹ் எங்க எல்லாருடைய நட்பையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் ஆக்கி வைப்பாங்க. இன்னும் ஒன்றை படிப்போம். முந்தைய ஒரு காலம், எங்களோட சின்ன காலத்தில் எல்லாம், உங்களோட சின்ன காலத்தில் எல்லாம் கூட்டாளிமார்கள், நண்பர்கள் என்று சொன்னால் நாங்கள் அவங்களோட வீட்டுக்கு போவோம், அவங்க எங்களோட வீட்டுக்கு வருவாங்க. எங்களோட ஊர்ல, எங்களோட பக்கத்து ஊர்ல தான் எங்களுக்கு கூட்டாளிமார்கள் இருப்பாங்க. இன்றைக்கு இருக்கிற யுகம் அப்படி அல்ல. இன்றைக்கு இருக்கிற யுகம் டிஜிட்டல் வேர்ல்ட். டிஜிட்டல் வேர்ல்ட். இன்றைக்கு இருக்கிற கூட்டாளி யாருக்கு யாருக்கும் தெரியாது. அது எத்தனையோ சோசியல் மீடியாவில் எத்தனையோ வகையான நண்பர்கள். பெற்றோர்கள் பாவம், தாய்மார்கள் பாவம், குழந்தைகள் அட்வான்ஸ் ஆன அளவுக்கு உம்மா வாப்பா அட்வான்ஸ் ஆவாங்க. புள்ள என்ன செய்யுது வாப்பக்கு உமக்கு தெரியா. புள்ள என்ன வியாபாரம் பண்ணுது, புள்ள எப்படி சம்பாதிக்குது, புள்ளையோட கூட்டாளி மாதிரி யாரு, புள்ள எதை பார்க்குது, புள்ள எதோட டீல் பண்ணுது. சுப்ஹானல்லாஹ். எங்களோட சின்ன காலத்துல நாங்க யாரோடையாவது பழகக்குள்ள உம்மா வாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் அவங்க வந்து சொல்லி இருப்பாங்க, இவங்களுடைய பழகவானம், இங்க சம்பந்தம் வைக்கவானம், இப்படி என்றெல்லாம் எங்களுக்கு புத்தி சொல்லி இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த யுகத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் இல்லை. பெற்றோர்கள் இல்லை. புள்ள என்ன செய்து கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நாங்க தயார். எதை கேட்டாலும் நாங்க ஓபன் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கெபாசிட்டி எங்களுக்கு இருக்குது. அந்த கெபாசிட்டி எங்களுக்கு இருக்குது. ஆனா எங்களோட புள்ள உண்டை எங்கள்கிட்ட கேட்குது, பாப்பா நீங்க என்னோட கொஞ்சம் டைம் தாங்களே, எனக்கு நீங்க என்னோட இருங்களே, நீங்க என்னோட கொஞ்சம் விளையாடுங்களே, நீங்க என்னோட கொஞ்சம் கதைங்களே. ஆரம்பத்தில் சொன்னது போல உள்ள 40 ஆனத்துக்கு பிறகு, உள்ள கெட்டு போனதுக்கு பிறகு நாங்க கதைக்க போனாலும் கதைக்க மாட்டான், பேச போனா பேச மாட்டான், எங்களை ஒதுக்கி வச்சிடுவான். ஏன் தெரியுமா? காரணம், சேர வேண்டிய காலத்துல சேர்த்து கொள்ளணும், பேச வேண்டிய காலத்துல பேசணும், ஒன்றாக இருக்க வேண்டிய காலத்தில் ஒன்றாக இருக்கணும். நாங்க எல்லாரும் உள்ள கெட்டு போனதுக்கு பிறகு, உள்ள வழி தவறி போனதுக்கு பிறகு, உள்ள ட்ரக் பாரத்துக்கு பிறகு நாங்க கவலைப்படுற பிள்ளையோடு நாங்க இருக்கணும். ஒரு நாள் நடக்காது, ஒரு நாள் நடக்காது.
நன்றாக புரிந்து கொள்ளுவோம். எனக்கு தேவையான நேரத்தில் அவனுடைய சேரேலாவே, அவனுக்கு தேவையான நேரத்தில் நான் அவனோட சேர்ந்திருப்போம். எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு சேர்த்து சொல்றேன். பிள்ளைகளுக்கு தேவை கொடுங்கோ, பிள்ளைகளுடைய காலம் கழியுங்கோ, பிள்ளைகளுடைய உண்டாக இருங்கோ. பிரயாணத்துல மட்டுமல்ல, கொஞ்சம் பேரும் சொல்லுவாங்க பிள்ளைகளோட நாங்க ட்ரிப் போறோம் என்று சொல்லி. நீங்க எங்க ட்ரிப் போனீங்க? அவங்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க, அங்க வந்தும் வாப்பா சோசியல் மீடியாவில் தான், வாப்பா வாப்பட ஃப்ரெண்ட்ஸோட தான், வாப்பா வாப்பட வியாபாரத்தோட தான், அங்க வந்து நிலவோட இருக்கல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுவோம். செலவழிப்பதன் ஊடாக மட்டும் வாப்பாவாக ஆக ஏழுமுண்டா, அனாதைகளுக்கு செலவழிக்கக்கூடிய அனைவரும் வாப்பாவாக இருக்கணும். அனாதைகளுக்கு செலவழிக்கக்கூடிய அனைவரும் பெற்றோராக இருக்கணும். எனவே மிக அன்பாக சொல்கின்றேன், நல்ல நண்பர்களை வாழ்க்கையில புரட்டிக் கொள்ளுவோம். நல்ல நண்பர்கள் எடுத்துக் கொள்ளுவோம். நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில கிடைத்தால் வாழ்க்கை மேம்படும், வாழ்க்கை மேல போய்விடும். அவர்களை போல நாங்கள் வாழ வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். எனவே இதை பற்றி இன்னும் பேசுறதுக்கு ஹதீஸ்கள் ஏராளம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமானமாக சொல்றாங்க, நல்ல கூட்டாளி யாரு தெரியுமா? அத்தர் வியாபாரி. எத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருந்தா அவர் 3 பேர் ஒன்று செய்வார். ஒன்றே உங்களுக்கு கொஞ்சம் தருவாரு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கலாம். உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு பணமும் இல்லை, அவர் உங்களுக்கு தரவும் இல்லைன்றாலும் அவருடைய அத்தர் வாசம் உங்களோட மேல வீச ஆரம்பிக்கும். அவர் அத்தர் வாசம் தெரியாமலே மேலப்பட்டுள்ளது. நல்ல அத்தர் வாசம் அளிக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்ன நண்பர்கிட்ட பக்கத்தில் இருப்பா, அவன் தஹஜ்ஜுத் தொழுகிறானா, அந்த பணத்தை உனக்கிட்ட சும்மா வந்து சேரும். என்ற நண்பர்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமைப்படுந்தோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கொள்ளனா போன இரும்பு நெருப்புல போட்டு சூடாக்கி கத்தி கோடாலி செய்யக்கூடிய அந்த கொள்ளனா, அவன் யாரு? அவருக்கு பக்கத்துல போனா நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, அவர் உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. அவர் இரும்பு கம்பியை தூக்க விட மேல வைக்க மாட்டாரு, அவர் இரும்பு கம்பியை தூக்க விட கையை சுட மாட்டாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ஊதக்குள்ள அதுல பறக்கிற நெருப்பு துணி ஒன்று மேல படும். அவர் உனக்கு ஊதல்ல, அவர் உனக்காக வேண்டிய ஊதல்ல, அவர் ஊதினது இரும்ப சூடாக்கிறதுக்கு. ஆனா அதே அந்த காத்து ஒன்று மேல மற்ற ஒன்று மேலையும் சொன்ன அது நடக்க இல்லத்தையும் அந்த புகையினுடைய வாசம் ஒன்று மேல இருக்கும், அந்த புகையினுடைய வாசம் ஒன்று மேல இருக்கும் என்று சொன்னாங்க. அதனால மிக அன்பாக சொல்லுகிறேன், மிக இறக்கமாக சொல்லுகிறேன், நண்பர்கள் யாரு, கூட்டாளிமார்கள் யாரு, எங்களோட பிள்ளைகளுடைய கூட்டாளிமார் யாரு, எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரு, இதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து கொள்ளுங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-மர்உ அலா தீனி ஹலீலிஹி. எப்பயுமே ஒரு மனிதனுடைய மார்க்கம் அவனுடைய நண்பருடைய மார்க்கம் தான். எங்க கூட்டாளி என்ன மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்தில் தான் நானும் இருப்பேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய நண்பர்களையும் நல்லவர்களாக யா அல்லாஹ், நம் அனைவருடைய நட்பையும் உனக்காக வேண்டி மட்டுமாக்கி கலப்படமற்ற தூய்மையான நட்பாக என்னுடைய நட்பை அன்பை ஆக்கி வைப்பதாக. உனக்காக வேண்டியா, உனக்காக வேண்டியா பாவங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துவாயா, குழந்தைகளுடைய வாழ்க்கையில பறக்கத்தை செய்வாயா, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்க்கையை செய்வாக்குவாயா, எங்களுடைய பெற்றோருடைய மன்னரைகளை சுரத்தில் பூங்காக்காக வைப்பாயா. யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு இருந்தே வாழ்ந்து நீண்ட ஆயுளை சுகத்தையும் செய்வாக்குவாயா, வாக்குகளை செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.